அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். வாயை மூடுங்கள் காந்தி, எச்சரித்த ஸ்டாலின். தயங்கி தயங்கி நின்ற அமைச்சர் காந்தி. அதிகாரிகள் முன்னிலையில் நடந்தது என்ன? நேரு அவர்கள் செய்த முக்கிய விஷயம். அதாவது, நேற்று கைவினைப் பொருள்கள் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதற்கு கைத்தறித்துறை அமைச்சரான காந்தி வந்திருக்க வேண்டும், வரவில்லை. எங்கே காந்தி, வந்து பார்க்கச் சொல்லுங்கள் என்று ஸ்டாலின் சொல்லிவிட்டார். இன்னொரு பக்கம், முதலமைச்சர் கோட்டைக்குப் போன உடனே அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது காந்தி அவர்கள் போய் ஒரு புத்தகத்தைக் கொடுக்கிறார். ஏன் வரவில்லை என்று கேட்க, அவர் ஏதோ சொல்ல ஆரம்பிக்க, வாயை மூடிக்கொண்டு நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். இது இன்று பொதுவெளியில் அவர் எல்லோர் முன்னிலையிலும் சொன்னது பெரிய விவாதப் பொருளாகிவிட்டது. பெரும்பாலான திமுக உடன்பிறப்புகள் இதையெல்லாம் முதல்வர் ஏற்கனவே கண்டித்திருக்க வேண்டும். பொழுது விடிந்து பொழுது போனால் நம்ம ஆட்கள் எந்த ஏழரையை இழுத்துக்கொண்டு வருவார்கள் என்று ஒரே பயமாக இருக்கிறது என்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தவறு. அப்பொழுதே கண்டித்திருந்தால் பல அமைச்சர்கள் இன்று பொறுப்பில்லாமல் பேச மாட்டார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், மான் சுப்பிரமணியன் அவர்கள் கிட்னி முறைகேடு குறித்து திருட்டு என்று சொல்லாதீர்கள் என்று சொன்னதில் ஆரம்பித்து, ஞானசேகரன் விஷயம், சேகர்பாபு தூய்மைப் பணியாளர்கள் குறித்து பேசியது, மாற்றுத்திறனாளிகளைப் பற்றி துரைமுருகன் பேசியது, பொன்முடி ஒன்று இரண்டல்ல பல பேச்சுகள் பேசியிருக்கிறார். இப்படி பல அமைச்சர்கள் இஷ்டம் போல பேசிக் கொண்டிருப்பதை ஸ்டாலினிடம் கொடுத்தற்கு காரணம், ஸ்டாலின் அவர்கள் மீது இவர்களுக்கு பயமில்லை. இப்போது காந்தி தரப்புல என்ன சொல்கிறார்கள் என்றால், அண்ணாவின் நினைவு நாளில் மிக முக்கியமான நாள், அதற்கு துணை முதல்வர் வரவில்லை, வீட்டில் தூங்கிக் கொண்டுதான் இருந்தார், அன்றைக்கு நடந்த இன்னொரு நிகழ்ச்சியிலும் வரவில்லை. அப்பொழுது அவருக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? விஜய் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை என்று சொல்கிறீர்கள். துணை முதல்வரே ஏறக்குறைய அப்படித்தான் இருக்கிறார். அப்பொழுது பெரும்பாலான அமைச்சர்களிடம் நம்மை நோக்கி முதல்வர் கோபப்படுகிறார். ஆனால் துணை முதல்வரோ அன்பில் மகேஷோ இவர்கள் பண்ணினால் ஒன்றும் கண்டுகொள்ள மாட்டார். இதுவே செந்தில் பாலாஜி வரவில்லை என்றால் இப்படித்தான் கோபப்படுவாரா? காந்தி அவர்களை